நமஸ்காரம். சில அன்ஹெல்தி பழக்கங்கள், தவறான பழக்கங்கள் இருக்குமானால் அதற்கு ஒரு வார்னிங் போடுகிறார்கள். இன்னது இன்ஜூரியஸ் டு ஹெல்த். நியாயம்தான். அது நேரே நம் கண்ணுக்கு தெரிந்திருக்கிற சில பழக்கங்கள். பொய் சொன்னால் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், திருடினால் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், இப்படியெல்லாம் போடுகிறோமா? அப்படி ஒன்றும் காணோம். ஆனால் சொல்லிக் கொடுக்கிறார்கள், சத்தியம் வத, அசத்தியம் பேசாதே, சத்தியம் பேசு. ஆனால் ஒரு நன்மை, இவையெல்லாம் செய்தால் குற்றம் என்று சட்டம் இருக்கிறது. யாரும் பார்க்கும் புத்தகங்களிலோ திரைப்படங்களிலோ வார்னிங் போடவில்லை என்றாலும் சட்டமே இருக்கிறதே. இதெல்லாம் கிரைம், குற்றங்கள், அதுவும் தெரிகிறது. ஆனால் அதற்கு மேல் மூன்றாவது நிலையில் ஒருத்தரை அவமதிக்கிறேன், அது வாயை திறந்து எல்லாருக்கும் புரியும்படிதான் அவமதிக்க வேண்டும் என்பதில்லை. அவமதிப்பை வெளியிடுவதற்கு எத்தனையோ வகைகள். வீட்டில் உள்ள உறவுக்காரர்களுக்குள்ள கூட அது நடைபெறலாம். அதெல்லாம் எதற்கு இன்ஜூரியஸ்? எங்கு வார்னிங் போடுவது? ஒருத்தரை பற்றி அவர் கெட்டு போய்விட வேண்டும்னு தவறாக நினைக்காதே, கெடுக்க வேணும்னு நினைக்காதே. யார் வீணாக போவதற்கும் திட்டம் தீட்டாதே. இதெல்லாம் இன்ஜூரியஸ். கண்டிப்பாக கேட்டால் எல்லாரும் ஒத்துக்கொள்வார்கள். ஆனால் அது ஏன் போடப்படுவதில்லை? வார்னிங் காணோமே. பல நாடகங்கள், திரைப்படங்களில் பார்க்கும்போது ஒருத்தரை கெடுப்பதற்கு ஒருத்தர் திட்டமிடுவார். புகைப்பிடிக்கும் காட்சி வரும்போது இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு வருகிறது. ஆனால் இதை போல் திட்டமிடும் காட்சி வரும்போது அந்த வார்னிங் காணோம். காணோம் என்பது நம் வீட்டில், நம் சமுதாயத்தில், எல்லா இடத்திலும் தெரியும். அதற்கு சட்டமும் கிடையாது. பாக்கி இரண்டுக்காவது ஒன்னுத்துக்கு வார்னிங் போடப்பட்டது, இன்னொன்னுத்துக்கு சட்டம் இருக்கிறது. ஆனால் இதை போல் இருப்பதற்கெல்லாம் காழ்ப்புணர்ச்சியோடு நடப்பது, பொறாமைப்படுவது, அதில் ஏன் போட முடிவதில்லை என்றால், இதனால் யாருடைய உடலுக்கும் தீங்கில்லை. அந்த வார்னிங் போடும் இடத்திலெல்லாம் உடல் நலத்துக்கு கேடு, அதனால் போடுகிறார்கள். சரி, திருடினால் என்ன உடல் நலக்கேடா? பொய் சொன்னால் உடல் நலக்கேடா? இல்லை, பணக்கேடு. அதனால் அடுத்தவர் ஏமாறுகிறார், பணத்தை தொலைக்கிறார், அதனால் போட்டு விடுவார்கள். இப்ப நாம பார்க்கும் இந்த மூன்றாவதற்கு பணக்கேடும் இல்லை, உடல் நலக்கேடும் இல்லை. பின் என்ன செய்ய? எதுக்கு கேடு? இன்ஜூரியஸ் டு என்ன ஹெல்த்னு சொல்ல. ஆனால் கேட்டால் எல்லாரும் சொல்லுவார்கள், தப்பாக பேசக்கூடாது, தவறு அவமரியாதை தோற்றம் நடக்கக்கூடாது, யாரும் கெட்டு போக வேணும்னு நினைக்கக்கூடாது, எல்லாம் சொல்லுவோம். ஆனால் அதை எப்படி நடைமுறைப்படுத்த? அதைத்தான் மனங்காவலா மதில் காவலான்னு கேட்பார்கள். இதெல்லாம் மனத்தளவில் தான் செய்ய முடியும். கல்லு வைத்த மதில் கட்டி நடைமுறைப்படுத்த முடியாது. சட்டம் போட்டும் செய்ய முடியாது. வார்னிங் கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் உண்மையில் கேடு இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு விட்டால் தான் இதை தடுப்பார்கள். இன்ஜூரியஸ் டு பிசிக்கல் ஹெல்த் இல்லை, அது தப்பித்து விடும். சரி, ஒருவேளை மென்டல் ஹெல்த்தாக இருக்குமா? இருக்கலாம். ஆனா பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் அது இருக்கும், பண்ணுபவருக்கு இருக்காது. பண்ணுபவர் நாம் நல்ல வேளை இன்னொருத்தரை
திட்டமிட்டு அவமரியாதை பண்ணிவிட்டோம்னு சந்தோஷித்துக் கொண்டிருப்பார். யார் விக்டிமோ அவருக்கு மனக்கவலை வரும், மன அழுத்தம் வரும் இருக்கிறது. அதற்கு எப்படி சட்டம் போட நடக்காது. ஆனால் இறுதியாய் இந்த குற்றத்தை யார் செய்கிறாரோ அவருடைய ஆத்மாவுக்கு அது இன்ஜூரியஸ். அதுதான் இப்போது கருத்து. எதற்குமே அது இன்ஜுரி இல்லைன்னு நினைக்க வேண்டாம், இருக்கிறது. ஆனால் அது அவருக்கு சட்டென்று புரியாது. கணக்கு ஏறிக்கொண்டே இருக்கும். சில சமயம் நான் வண்டியிலே உட்கார்ந்தவுடன் மீட்டர் கிடுகிடு விழுந்து ஏறுகிறது. அது டாக்ஸியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். அதேபோல் நம்முடைய மீட்டர் ஏறிக்கொண்டே இருக்கும். நமக்கு தெரியாது அங்குதான் இன்ஜுரி இருக்கிறது என்று, ஆனால் இருக்கிறது. இதற்கு சட்டமும் வராது, வார்னிங்கும் வராது. சாஸ்திர புஸ்தகத்தில் இருக்கிறது. அதனால் எப்படி இந்த வார்னிங் சிக்னலை படிக்க கற்றுக் கொடுக்கிறோமோ, சட்ட புத்தகத்தை சொல்லிக் கொடுக்கிறோமோ, கூடவே சாஸ்திர புத்தகத்தையும் படிக்கும் பழக்கம் சிறு வயதிலிருந்து வந்தால் அப்ப உண்மையான 3 நிலை இன்ஜுரிகளை பற்றியும் என்னான்னு தெரிந்து கொண்டு ஜாகிரதையாக இருப்போம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.